சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் உள்ள பரம்பொருளாகிய சிவபெருமானுடைய கையெழுத்துக்களை பற்றி 2 காணொளியில் கண்டோம். இப்பொழுது மூன்றாவது காணொளியை சிந்திப்போம். இந்த நிகழ்வு மதுரையிலே நடந்தது. மதுரை சண்பக பாண்டியனுடைய மன்னனுடைய அரசவையில் நிகழ்ந்த நிகழ்வு. சண்பக பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம். பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாக மனம் உள்ளதா அல்லது வாசனை திரவங்கள் பூசியதால் மனம் உள்ளதா என்ற சந்தேகம் ஏற்பட்டு, இந்த சந்தேகத்தை தீர்ப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் வழங்குவதாக அரசவையில் கூறினான். அதை அனைத்து மக்களும், அனைத்து புலவர்களும் அதை ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தருமி என்ற வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த புலவன் தனக்கு இன்னும் திருமணமாகவில்லையே என்று சொக்கநாத பெருமானை வேண்டி, பொன் பொருள் இல்லாதனால் எனக்கு திருமணமாகாமல் இருக்கிறது என்று வேண்டினான். அப்பொழுது சொக்கநாத பெருமான் நேரடியாகவே தோன்றி, நான் கொடுக்கும் இந்த ஓலைச்சுவடியை எடுத்துக்கிட்டு போயிட்டு இப்படி செண்பக பாண்டியன் கொடு, அரசவையில் கொடுத்தாக்க உனக்கு பரிசு கொடுப்பான் அப்படின்னு சொல்றா. அதை வாங்கிட்டு போய் அங்கே கொண்டு செண்பக பாண்டிய அரசவையில் கொடுத்த உடனே அங்கே நக்கீர தேவர் என்ன செய்யறாருனாக்கா, இந்த பாட்டில் பிழை உள்ளது, அதனால இதுக்கு பரிசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. உடனே என்ன செஞ்சிடறாருனாக்கா, தருமி நேரா மதுரை சாமி கிட்ட வந்துடுறாரு. சொக்கநாத பெருமான்கிட்ட சொன்ன பரிசு கிடைத்ததுனா இல்லைன்னு உன் பாட்டில் பிழை இருக்குதுன்றாரு. உடனே என்ன செஞ்சிடறாருனாக்கா, அரசவைக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு சொக்கநாத பெருமான். என் பாட்டில் யார் குறை சொன்னதுன்னு நக்கீரர் நான் தான் சொன்னாரு. உடனே நெற்றிக்கண்ணை திறந்து காட்டினார் பாருங்க, சிவபெருமானா தோன்றினார். அப்படி இருந்தாலும் நக்கீரர் நெற்றிக்கண் துறப்பினும் குற்றம் குற்றமே என்னார். உடனே அந்த சூடு தாங்காம நக்கீரர் இந்த பொற்றாமரை குளத்துல போய் விழுந்துட்டார். அப்ப சண்பக பாண்டியன் இறைவனை பார்த்து வணங்கி, ஐயா மன்னிச்சிருங்க, உங்க பாட்டில் பிழை இருக்குன்னு சொன்னது தப்பு, அதனால நக்கீர தேவனார் மீண்டும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே நக்கீரர் மீண்டும் எழுப்பி விடுறார். அப்ப நக்கீர தேவனார் என்ன செய்யறாருனாக்கா, இந்த பொற்கிழியை தருமிக்கிட்டே கொடுத்துருங்க, இறைவனை வேண்டி விரும்பி என்னை மன்னிச்சிருங்க சொல்லிட்டு தருமிக்கிட்டே இந்த பொற்கிழியை கொடுத்துறாரு. அதனால என்னாச்சுனாக்கா, நமக்கு திருமண தடையில இருக்கும் பொழுது யாருக்காவது பொன்பொருள், கல்யாணத்துக்கு பொன்பொருள் வேணும்னாக்கா இந்த பதிகத்தை பாடுனாக்கா கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம். இந்த பாடல் திருவிளையாடல் புராணத்துல இருக்குது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாதுங்கிற பாடல். இதை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறேன், அதை பாருங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய 4வது கையெழுத்தை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.